இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அண்ட் ப்ளஸ் மை ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷார்ட் நோட்டீஸில் அவங்க கூப்பிட்டு இங்கே எனக்காக சப்போர்ட் பண்ண வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, நானும் அபிலாஷ் எப்பயுமே மீன்ஸ் ஈவினிங்கில் ஜாலியாக உட்காந்து பேசியிருப்போம். அப்படியே காமெடியாக பேசிட்டு, ஏன்னா நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் தாய்மொழின்னு சொல்லி, சரி பண்ணியிருக்கேன். சரி, அதுக்கப்புறமா நான் இன்னொரு கதை வச்சுருக்கேன், அது நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கதையை சொல்லும் போது நல்லா இருக்குமா இல்லைன்னு நான் சொல்லணும்னு சொல்லுவேன். ஸோ கதை சொல்லும்போது 1 hour கதை சொல்லி முடிச்சிட்டாரு. உண்மை புரியல, ஏன்னா கதை ஸ்டார்ட் பண்ணாதான் தெரியுது, முடியும் உண்மை தெரியல. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக, அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ ஒரு நல்ல கதையாக இருந்தது. அண்ட் ஸ்டார்ட் பண்ணோம் படத்தை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட், 90% வந்து காட்டில் தான் ஷூட் பண்ணோம். ஒரு பெரிய குகை செட்டு நாங்கள் ஃபுல்லாகவே கேள்வி தான் இருந்தது. அது நம்ம 50-60 பேர் அங்கேயே உள்ளாருக்காங்க. முதலே மூச்சு எடுக்க முடியல. அதில் 60 பேர் வேர்வையோட பக்கத்தில் வந்து இந்த ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த குகையை விட மெழுகுபத்தி தான் பட்ஜெட் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ மெழுகுபத்தி யூஸ் பண்ணியிருக்கோம். நான் ஃபுல் புகை மடமாக இருக்கோம். அண்டு ஒரு மெழுகுபத்தி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் யார், அசோசியேட் டைரக்டர் ராஜேஷ். சின்ன மீன்ஸ் ஒரு ஸ்லாட்டுக்கு எப்படினாலும் மெழுகுபத்தி இது தனியாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் கண்டினியூட்டி பார்த்து மறுபடியும் புது கேண்டல் வந்து எடுத்து வைப்பாங்க. இந்த நான் ஒரு கண்டினியூட்டி யாராவது பார்ப்பாங்களா கிட்ட ஆல்ரெடி மூச்சு எடுக்க முடியல, இது வரைக்கும் மறுபடியும் ஆஃப் ஆகி இருக்கணும். அண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த அஞ்சு பற்றி சொல்லவே ஆகணும். ஏன்னா தண்ணியை விட அவங்க சேர்ல தான் கஷ்டம் இருப்பாங்க. காலைல தண்ணியில் குடிச்சுட்டு வரமாட்டாங்க, சேர்ல தான் குடிச்சுட்டு வருவாங்க செட்டில். ஸோ ஒரு அட்லீஸ்ட்டு ஒரு 30 days அப்படியே தான் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த கால் கூட ஃப்ராக்சர் ஆகி ஒரு 1 month பெட் ரெஸ்ட்லேயே இருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப டெடிக்கேட்டாக இருந்தாங்க. தேங்க்ஸ் டு அகிலன். ஈவன் அவரும் ஒரு 15 days கோவிலே இருக்கு. ஸோ அவ்வளோ கஷ்டமான வேலை அது. அந்த டெய்லி அந்த ஃபாரஸ்ட்டில் போனோன்னா ஜீப்பு காரெல்லாம் போகாது, ஒரு ஜீப்பு தான் போகும். உள்ளே ஏறதுக்கு நார்மல் ஜீப் இருக்கும்ல, அதில் தான் போகணும். அண்ட் ரொம்ப ஹார்டாக இருந்தது. அட்டைப்பூச்சிங்கெல்லாம் நிறைய இருக்குவாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ப்ளஸ் ஒரு 30 days படம் முடிச்சிடலான்னு நினச்சோம். ஆனால் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி 50 days கிட்ட போயிடுச்சு இந்த படம். தேங்க்ஸ் டு பிரசாந்த் சார். ஆனால் அவர் தான் என்னை ஃபஸ்ட்டு டிசைன் சார் செலக்ட் பண்ணார். அபிலாஷ் சொன்னார், ஒரு நல்ல கேமராமேன் இருக்கார். ஸோ எங்கேயும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் ரொம்ப அழகாக இந்த படத்தில் என்னை காட்டியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு தேங்க்ஸ் டு அவர் ப்ரொடியூசர் டாக்டர் அண்ட் கோச் மெயின் ப்ரொடியூசர். இவர் சொன்னார், அபிலாஷ் வந்து எல்லாருக்கும் அவர் தான் டீ கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி. டீ ஜென்ஸு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவர் இவங்க கேர்ள்ஸுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க, ஜென்ஸுக்கு பிஸ்கட் கொடுப்பாங்க. அல்வா. ஸோ தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர். ஏன்னா எங்கேயும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் படம் நல்லபடியாக வரணும், அது மட்டும் தான் அவர் குறிக்கோளாக இருந்தது. ஸோ நல்லபடியாக படத்தை முடிச்சு கொடுத்துருக்காரு. ப்ளஸ் பெரிய அவர் செட்டப்பும் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்ஸ் டு ஹிம். அபிலாஷ் தேங்க்ஸ். கண்டிப்பாக அடுத்த படம் நம்ம பண்ணலாம். ப்ரொடியூசர் கேட்டு போகிறேன். போஸ்ட் கொஸ்டின் சார் மெயினாக. ஸோ இந்த படத்தோட இப்போ விழாவோட நாயகன், 50 years ஒரு லெஜெண்ட், எனக்காக தமிழ் இண்டஸ்ட்ரியில் மியூசிக் போட்டிருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் சார். ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் உங்களுக்கு கேட்டேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி அவர் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காகவே இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகும்னு நம்புகிறேன். அண்ட் சாங்ஸ் கூட ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ தேங்க்ஸ் டு யூ. கண்டிப்பாக அடுத்த படங்கள் நம்ம வேலை செய்யணும். அண்ட்
மதன் சார் எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஹரீஷ் பேர் சார். ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்டு கண்டிப்பாக இந்த படத்தை போய் தேட்டரில் போய் பாருங்கள். அவ்வளோ கஷ்டப்பட்டுருவோம். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து சினிமா நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு மைக்காக இருக்கீங்க, பேசவே வர மாட்டேங்க. விழாக்கு போய் ரொம்ப நாள் வச்சு எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு சில கடைசியாக வர மைக் கொடுத்தாங்க. சோமு சொன்ன மேலே ஏமான்னு கூப்பிட்டாங்க கடைசியாக இருக்குது. இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையில் இருக்கிறதுக்கு. நிறைய விழாக்கு போகும்போது படத்தில் நடித்தவங்க நிறைய பேர் வந்து விழா வாழ்க்கிறது ஒரு வழக்கமான ஒரு விஷயம். பட் இந்த விழாவில் ரொம்ப சிறப்பான விஷயம் துவக்கமாக நான் பார்த்தது என்னென்னா, ஒரு பாடல் வெளியீட்டு விழாவில் எல்லாத்தையும் பேசி மியூசிக் ரைட்டை மறந்துடுவோம், லிரிக் ரைட்ஸை மறந்துடுவோம், அப்புறம் பாடினவங்க மறந்துடுவோம். அவங்களாம் இன்றைக்கி விழாக்கே நிறைய ஃபங்க்ஷனுக்கு வர்றதில்லை. நிறைய ஹீரோயின்ஸே இப்போ பட விழாக்களுக்கு வர்றதில்லை. பட் இந்த விழாவோட துவக்கம் வந்து அத்தனை பாடல்களும் இங்கே வந்து ஆல் த சிங்கர்ஸ், உங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு ஆயிரம் சொல்லி அந்த மியூசிக் டைரக்டர்ஸ் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். நான் அவரை பார்த்ததில்லை. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் டைம் படம் ஒர்க் பண்ணதை வந்து டிவி சார் ஒர்க் பண்ணேன். ஸோ அப்போ வந்து மலையாளம் படம் பார்க்கணும், சரி மலையாளம் டெக்னீஷியன் தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்கும். ஸோ அவரோட மியூசிக்கும் அவரையும் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அவரோட இவ்வளோ எங்கே அவர் மியூசிக் இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவர் 50 வருஷம் தாண்டி போயிடுச்சு. அவர் உடம்புக்கு தான் வயசாகிருக்கு. அவருடைய திறமை அவருடைய இசைக்கும் இல்லைங்கிற பாடல் கேட்கும்போது தெரியுது. ஸோ தமிழ் சினிமா நம்மளை பெரிய ரத்தன கம்பளம் போட்டு வரவேற்கும் சார். நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச இன்னொரு பெரிய பொக்கிஷமாக நாங்கள் பார்க்குறோம். வி ஆர் ப்ரவுட் டு வெல்கம் யூ. அடுத்தது யுவபாரதியோட வரிகள் வந்து எக்ஸ்ட்ரா நிறையா எழுதியிருக்காரு. அவருடைய பாடல் வரிகள் சொல்லவே வேணாம். ஸோ எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். ஸோ இந்த படத்துக்கு எனக்குமான தொடர்பு என்னென்னா, அபிலாஷ் வந்து நான் நடிஞ்சவருடைய படம் பண்ணும்போது ஷூட்டிங்கு வந்து ஒரு மீட் பண்ணி ஒரு கதை சொல்ல வந்தார். ஒரு மலையாளம் ப்ரொடியூசரோட வந்து கதை சொன்னார். வந்து அந்த படம் கூட ரிலீஸ் ஆகலை. அப்போது வந்து சரி இது கதையெல்லாம் பேசிட்டு இப்போ பண்ணலாம் பிளான் பண்ணோம். அப்புறம் ஊருக்கு போனோம். அப்புறம் எதுவுமே அவரும் நடக்கல, நானும் நடக்கல. திடீர்னு ஃபோன் பண்ணி பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற இஷ்யூஸ் எல்லாருமே என்னென்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்போதான் நம்ம கையில் காசு இருக்காது. மினிமம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு காசு வந்து மினிமம் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க. அப்போது வந்து எவ்வளோ பேர் பணம் இல்லாதவங்களாம் 5000 ரூபா வச்சுக்க முடியாதுங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது தான் இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் இருக்குங்கிற ஒரு கேம்பெயின் அவேர்னஸ் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் கேரளாவில் போய் பண்ணும்போது அபிலாஷ் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணார். அங்கே எல்லா இங்கேருந்து தமிழ்நாட்டிலையும் பண்ணோம், அங்கேயும் போய் பண்ணோம். அப்படி தான் அவருடைய அடுத்த கட்ட நட்பு அப்படியே இருந்துச்சு. அப்புறம் அடிக்கடி பேசுவார். அவர் படத்தில் தான் இருப்பான்னு நினைப்போம். திடீர்னு போய் ஹோட்டல் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்வாரு. என்னங்க ஆச்சுன்னு கேட்பாரு. எல்லாமே போயிடுச்சு, நம்பி விட்டுட்டு போனேன், முடிச்சு பேலன்ஸ் வந்து கடன் வாங்கி கொடுத்தேன். அதையும் கணக்கு வாங்கி வேறு இப்போ மறுபடியும் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சு கொடுத்தாங்கன்னு நினச்சா மொத்தமாக எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி அதையும் 8 பேரை கட்டிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துருக்கேன்னு சொன்னார். அதுக்கிட்ட இந்த கதையை வந்து சொன்னார். இந்த கதை ஃபஸ்ட்டு சிக்கன் ரமேஷ்க்கு சொல்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து பேசுகிற இந்த கதை சொன்னார். ரொம்ப நாள் வந்து அப்போ நான் பண்ணுறதெல்லாம் பேசிட்டு இருந்தேன் வந்து. அதுக்கப்புறம் இந்த கதை ஜித்தன் ரமேஷ் சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஹீரோவாக நடித்து தோற்றவங்க இருக்காங்க, வில்லனாக நடித்து தோற்றவங்க இல்லவே இல்லை இந்த சினிமாவில். அதனால் நீங்கள் வில்லனா முதல்ல காலேஜ் எடுத்து வச்சுருக்கீங்க. இந்த சினிமா மீண்டும் உங்களை உயரத்துக்கு கொண்டு போய் மேம்பாட்டுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. 2023 ஒரு பெஸ்ட்டு வில்லனுக்கு கட்டாயம் ஒரு பெரிய அவார்டு வாங்கணும்னு நான் எல்லாமே ட்ரை பண்ணிக்கிறேன். ட்ரைலர் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. 2024க்கு நான் ஒரு வில்லன் பண்ணியிருக்கேன். அதனால் அதில் காம்படிஷன் அடுத்து மறுபடியும் நடிக்க வராதிங்க. ஏன்னா நீங்களும் ஒரு சைக்கோ வில்லன் பண்ணியிருக்கீங்க. நான் ஃபஸ்ட் டைம் நான் இத்தனை படங்கள் பண்ணல, நானும் ஒரு சைக்கோ வில்லன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் 5க்கு மிரட்டிருக்கீங்க, நான் 5 நிறைய பிரச்சனை பண்ணியிருக்கோம். அதனால் வேறு ஹீரோயினா போடுறது மட்டும்தான் நமக்கு வேலை, ஆளை. ஸோ அதனால் இதை வந்து ரொம்ப மிரட்டியாக இருந்தது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ட்ரைனர்லாம் வந்து அவர் காமிச்சார். மியூசிக் ஆர்கெஸ்ட்ரேஷன் வந்து எக்ஸ்ட்ராவே இருந்தது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சவுண்ட் டிசைனிங் அது ஆர்கெஸ்ட்ரேஷன் எல்லாமே ஒர்க் பண்ணிக்காங்க நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. குட்டி குட்டி சின்ன சவுண்ட்ஸு, அந்த மூடு ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட்
சினிமாட்டோகிராஃபர் ஆள் வளர்ந்துருக்காரு அப்படிங்கிறது எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அவரோட சினிமாட்டோகிராஃபியோட எந்த பண்ணாலுமே அவருடைய மனசு உங்களுக்கு நான் அப்போ போல பார்த்தேன் டுவர்ட்ஸ் டெடிகேஷன் டு த ஒர்க். இங்கே நிறைய பேர் அவங்க டெக்னீஷியன்ஸ் சொன்னாங்க 500 ரூபாய்க்கெல்லாம் பைக் மாஸ்டர் கிடைக்கிறாங்க. ஆர்டிஸ்ட்டு எக்ஸ்ட்ரா மழை வந்து டேட்டு வேணால் காசு வாங்காம நம்ம இண்டஸ்ட்ரியெலாம் மறந்துருக்காரு. இப்படி நிறைய பேருக்குள்ள இருக்கிற மனிதன் இந்த ஸ்டேஜில் கேட்டது. இந்த படம் பணத்துக்காக இங்கே நிறைய டெக்னீஷியன் இல்லை, ப்ரொடியூசர் அமர் அண்ட் அபிலாஷ் சம்பாதிச்சு வச்ச மனிதர்கள் தான் இங்கே நிறைய பேர் இருக்கும். நான் உட்பட இங்கே வந்து ஜிதன் ரமேஷ் ப்ரொடியூசர் அப்படிங்கிற எல்லாரும் மனிதர்களுக்காக தான் வருவோம். அச்சனாலாம் பயங்கர பிஸி. முடிச்சுட்டு 8 மணிக்கு மேலே இன்னைக்கு வரணும், அண்ணன் பார்க்க நிற்கணும். நிஷாலாம் டேட்டே இல்லை. எங்கள் வீடு பக்கமாக இருக்காங்க. எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் கூட வந்ததில்லை. மாதத்துக்கு ஒரு நாள் வருவாங்க. சம்பாதிச்ச காசை அதை வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இப்போதான் வீடெல்லாம் கட்டிக்கிறீங்க. அது திருச்சிங்க சென்னையில் வாங்கிடலாம், பெருசாக வாங்குவோம். என்னமோ வாழ்க்கை ரொம்ப சந்தோஷப்பட்டது. ஹீரோக்கள் மட்டும்தான் போய் உதவி செய்வாங்கன்னு இல்லை, மனசு இருந்து செய்யணும் அத்தனை பேருமே ஹீரோ தான். அது ஒரு பெரிய ராயல் சொல்லிட்டு. ஏன்னா அது கேபி பாபாவாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், எவ்வளோ செய்யணும் முக்கியம் இல்லை. நம்ம எவ்வளோ மனசு அன்போட செய்யறதுக்கு இல்லாதவங்களுக்கு போய் ஒரு பிஸ்கட் கொடுத்துட்டு அந்த வீடெல்லாம் பார்க்கலாம் திட்டுறாங்க அந்த சொல்லிட்டு அப்புறமா மறுநாள் அதுக்கு ரெடி பண்ணிட்டு முன்னெச்சரிக்கையோட போய் தேடி போய் செய்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அது உண்மையிலே பெரிய மனசு சகோதரி. உள்ளே இருந்து எப்படி பார்த்தாலும் அதே மனசோட நீங்கள் வெளியில் போய் செய்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை பார்த்து இன்னும் நிறைய பேர் செய்யணும். எல்லாருமே அதான் ஹீரோக்கள் வந்து அவங்க இவ்வளோ கொடுக்கல, எனக்கு இவ்வளோ கொடுக்குறாங்க, கொடுத்தவங்க இவ்வளோ இருக்காங்க. இது மாதிரி பார்த்து நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிக்கும். யார் கொடுக்குன்னு கேட்க முடியும், கொடுத்தவங்களை கொண்டாடுவோம். பெரிய பெரிய நடிகர்கள் கொடுக்கறது மட்டும்தான் நம்ம விளம்பரம். இந்த மாதிரி ஓடி செய்கிற மனிதர்களை நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு மேடையாக வந்திருக்கு. அந்த படத்துக்குள்ள இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் ஜிதன் ரமேஷ் அண்ணன் அப்படிங்கிற அந்த ஓட வந்து கடைசி வரைக்கும் பேசி முடிச்சு எல்லாம் ஓடிவாங்க. நாங்கள் எல்லாருமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணுறதுனால எல்லாமே கடைசி வரைக்கும் இருக்கோம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண மற்ற டெக்னீஷியன்ஸு, மெயினாக ஃபைட் மாஸ்டர் வந்து அத்தனை டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஹீரோயின். ஸோ வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. உங்களுக்கு பாட்டு இல்லை, பாட்டு போடும்போது மொத்தம் பார்த்தேன், ஒரு சின்ன கவலை தெரிஞ்சது. 2வது பாட்டு போடும்போது சகோதரி கேட்டு என்னங்க இந்த பாட்டு உங்களுக்கு கிடைக்கலன்னு பார்த்தீங்களா அப்படின்னு. அது பெரிய கவலை. அதனால நம்ம அங்கேருந்து தான் இங்கே வரோம். அதனால நீங்கள் நம்ம நடித்து வில்லனாக நடித்து திரையே ஆகணும். ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிங்கர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்து முக்கியமாக அமரை பற்றி இங்கே சொல்லணும். அவருக்கும் எனக்கும் ஒரு 4-5 இயர்ஸ் மேலே இருக்கு. ஒரு மனுஷன் வந்து உயிரை காப்பாற்றுறதுக்கு டாக்டர் ஆனாங்க, இல்லை கடன் வாங்குறதுக்காக சம்பாதிச்சு கடன் அடைக்கணும் டாக்டர் ஆவாங்க. ஆனால் சினிமாவை காப்பாற்றுறதுக்காக அடுத்து ஆப்ரேஷன் பண்ணி மனுஷன் ஓடி உழைச்சு தனக்குள்ள இருக்கிற பேஷனை. ஏன்னா நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்கள் வீட்டில் எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரம் சிறப்பாக இருக்காங்கன்னா டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். நான் தான் சொல்கிறேன் டாக்டர் ஆகலாம், ஆக்டர் ஆகிட்டேன். ஆனால் டாக்டர் ஆன ஒரு ஆள் ஆக்டராக மாறி உண்மையாகவே சொல்கிறேன், இது வரைக்கும் 5 படம் எடுத்திருக்காரு. 5 படத்தையும் தரமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய கைதட்டல் கொடுங்க. ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசரோட குடும்பத்திலேருந்து வரல, ஒரு சாமானியனாக தன்னுடைய கனவை நோக்கி உழைச்சி தன்னோட பேஷனை மட்டும் அவரை முன்னேற்றி போகாமல் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்குற அவர் வீட்டில் ஒரு பண்ணல. அது யார் அடுத்தவங்க அந்த கதைக்கு சரியாக இருப்பாங்களோ அதெல்லாம் பண்ணணுங்கிறத அவர் வந்து ஒரு ரூட் போட்டு கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பட் தமிழ்நாட்டுக்கு ரூட் போட்டு வரணும்னு பண்ணோடனே முதல்ல ஒரு சப்ஜெக்டை எடுத்த படம் வந்து எந்த கமர்ஷியல் படமும் இல்லை. ஈழத் தமிழர்களை பற்றி ஒரு படம் எடுக்கணும். அதனால எவ்வளோ காசு எனக்கு வரணும் முக்கியம் இல்லை, எவ்வளோ காசு எனக்கு சம்பாதிக்கணும் முக்கியம் இல்லை. சொல்லாத விஷயத்தை அந்த பக்கம் நான் சொல்லணுங்கிறதுல உடம்பை வருத்தி மொத்த டீமுமே அந்த ஒரு சின்ன பொண்ணு அவங்க நடிச்சிருந்தாங்க. அந்த படம் மேபி ஓடிடியில் கொடுத்துட்டாங்க என்னன்னு தெரியல. டெஃபினட்டாக அந்த படம் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஒரு ரொம்ப எமோஷ்னலி ரொம்ப பொய்டிக்கான ஒரு ஃபிலிம் அந்த ஃபிலிம் வந்து. ஸோ அந்த படம் தான் அபிலாஷ் அதுவும் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் வந்து இந்த மாதிரி மறுபடியும் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் இந்த கதை சொல்லும்போது எனக்கு தெரியும். இந்த ஒரு வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ப்ரொடியூசர் இவருக்கு செய்கிறாரா, இது ப்ரொடியூசர் செய்கிறாரா பாவம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சே இருக்கும்போது இல்லை எனக்கு ஒன்று போயிட்டுருக்கு. அங்கே ஒரு 7-8 கோடி ரூபாய் மலையாளத்தில் ஒரு படம் ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ வெயிட் ஆகிட்டாரா ப்ரொடியூசரு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய படங்கள் தமிழ் சினிமாவே தொடர்ச்சியாக படம் எடுக்கணுங்கிற ஒரு முயற்சியோட அவரோட பேனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் மட்டும்
தன் கனவை நோக்கி நகரணும்னு நினைக்கல. நிறைய பேர் கனவுகளை சுமந்துக்கிட்டு அவர் வராரு. அதுதான் ஒரு தயாரிப்பாளர் ஜெயிக்கணும், அது தமிழ் சினிமாவுக்கு வந்த இந்த மாதிரி தயாரிப்பாளர்களுக்கு நம்மளாம் சப்போர்ட் பண்ணணுங்கிற ரொம்ப ஒரு விஷயத்தை நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். நிறைய பேர் இங்கே படம் நடிக்காத நிறைய ஆக்டர்ஸ் இங்கே வந்திருப்பாங்க. இவங்கெல்லாம் அந்த படத்துக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை சொன்ன மாதிரி. ஆனால் இங்கே வந்து அபிலாஷ் ஜெயிக்கணும், ப்ரொடியூசர் ஜெயிக்கணும், டெக்னீஷியன்ஸ் ஜெயிக்கணும், ஜித்தன் ரமேஷ் ஜெயிக்கணுங்கிற நோக்கத்தோடு வந்து தான் நான் கேட்ட. ஜித்தன் ரமேஷ் யாரெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்காங்க, அவர் ஒரே ஒரு பதில் தான் சொன்னார். நான் நினச்சா எல்லாரையும் கூப்பிடலாம், ஆனால் இந்த படம் நான் ஜெயிச்சுட்டு எல்லாரையும் ஒரு மேடையில் கூப்பிடணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப அந்த தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சது. யாரை கூப்பிட்டு நம்ம படம் ரிலீஸ் பண்ணுறது முக்கியம், படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளை கூப்பிட்டு பேசணுங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கணுங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு அந்த டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பிரதர். இப்போ கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ் சீசன் வந்து நிறைய பாப்அப்ஸ் வரும்ல, அப்போ நீங்கள் பேசின ஒரு பாப்அப்ஸ் வந்து போன நோண்டிட்டு இருக்கணும் வந்தது. சினிமாவில் வந்து எனக்கு பெரிய போராட்டம் இருந்தது, அப்பா நிறைய பேரை உருவாக்கியிருந்தாரு. ஆனால் தன் பையனை உருவாக்குற பெரிய போராட்டத்தில் எனக்கு லக்கு இல்லையா, ஹார்ட் ஒர்க் இல்லையா, நான் பண்ணது எல்லாமே தப்பு, என்னுடைய தவறுகள் தான் அதுக்கு காரணம் ஏற்றுக்கிற ஒரு மனுஷன். பிக் பாஸ்லேயே அவர் சொன்னார், எதுனா ஒத்துட்டு சண்டை போயிட்டு போயிட்டே இருக்காரு. எதுக்கு சண்டை போடணும், அவர் கேட்பேன், என்ன பேசி போகிறோம், எதுவுமே கேட்க மாட்டேங்க. அவங்க சண்டை போடும்போது நம்ம சண்டை போடணும், நமக்கு எப்போ போகணும் நம்ம மட்டும்தான் கேள்வி கேட்டு சண்டை போடணும். தேவையெல்லாம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோம், ஏன் போயிட்டு ஆளை போட்டு வளர்த்துறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பியூர் ஹார்ட் உள்ளார். பக்கத்தில் பார்த்தா தெரியும், அவர் ஏதோ பெரிய இவ்வளோ பெரிய ப்ரொடியூசர், இவ்வளோ பெரிய பையன், அவர் வந்து பார்த்தா அந்த கொண்டாடுறதுல எதுவுமே இருக்காது. பக்கத்தில் போனாங்க உட்காருங்க அப்புறம் அப்படின்னு பிடிச்சாருன்னா அந்த அந்த லோக்கல் ஸ்லாங் நம்மளே ஒரு அப்படியே ஷோவில் போட்டுக்கிட்டு அந்த ஈர்ப்பு கொடுக்குறது வந்து. ஸோ இவ்வளோ நாள் பற்றி ரிக்வஸ்ட் பண்ணி தான் நான் பார்த்து பேசினேன். பட் அதே சிரிச்சமும் இடையில ஒரு படத்துக்கு கூப்பிட்டுருந்தாரு, என்னால் போக முடியல, இந்த படத்துக்கு அவர் கூப்பிடலாம், நான் வரணும்னு சொல்லி பதில் நான் வரேன்னு சொல்லாங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அந்த மாதிரி ஒரு ட்ரைலர் பார்க்கறதுக்கு. எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் நிறைய பேர் தெரியும், அதனால் நிறைய எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். அண்ட் அவங்களுக்கும் பெரிய தேங்க். இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிற விஷயம். ஆடியோ வந்து பாட்டு எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ ஹோல் டெக்னீஷியனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ டிசம்பர் படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லோரும் தேட்டரில் வந்து பார்த்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல திரைப்படத்தை கொண்டாடக்கூடிய அத்தனை பத்திரிகையாளர்களும் நிறைய படங்கள், சின்ன சின்ன படங்கள் இந்த வருஷம் படம் நிறைய படங்கள் வந்து ஓடி இருக்கு. ஸோ இந்த சின்ன படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகும்போது ஒரு பெரிய படம் ஆக மாறி ஒரு வெற்றி விழாவில் இருக்கும். எல்லாரையும் மீட் பண்ணுவோம். தொடர்ச்சியாக தமிழ் படம் பண்ணுறதுக்கான ப்ரொடியூசர் வந்துருக்கு. உங்களுக்கும் ஒரு பெரிய இந்த படம் ஒரு ஓப்பனிங்கை கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் ஒரு ரூட்டை போட்டீங்க, அடுத்து என்ன படம் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் ரூட்டு அதோட பயணிப்பு. நன்றிம்மா, நல்லா எங்கேஜிங்காக பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆமாம், எல்லா சீசன் 7 இப்போ பின்னால் ஆரம்பிக்கும் போது எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். வெற்றியாளரை வந்து இந்த இருக்கிற ஆள்களை யாராவது ஒருத்தர் தேடி வரப்போகிறாங்க. ஸோ யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க ஓட் பண்ணுங்க. சந்தையெல்லாம் கொடுப்பாங்க, நம்ம எதுவும் சொல்ல தேவையில்லை. கண்டிப்பாக பார்த்தாங்க சிரிச்சு அந்த ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு. பிக் பாஸ் ஓகே, தேங்க்யூ நம்ம ஆரியனுக்காக ஒரு பெரிய பெரிய கைத்தறி கொடுத்துடலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஹியர். தேங்க்யூ.